அப்பா வீட்டுக்கு வருவாங்க, அப்பா உனக்கு மிட்டாய் வாங்கி தருவாங்க, அப்பா அவங்க கூட விளையாடுவாங்க, அப்பா அவங்க கூட பேசுவாங்க. ஒரு குழந்தை இருக்கு, 5 வயசு இருக்கு. என் குழந்தைக்கு, அந்த குழந்தைக்கு அவங்க அப்பாவை திருப்பி கொடுக்கறதுக்காக நீங்க எல்லாரும் முயற்சி பண்ணணும்னு தாழ்மையா கேட்டுக்கொள்றேன். வேற யாருக்கிட்ட எங்களுக்கு கேட்க உரிமை இல்லை, உங்ககிட்ட தான் கையை நீட்ட முடியும். உங்களால முடியறது ஏதாச்சும் தந்து எங்களுக்கு எங்க வீட்டுக்காரர்களுக்கு திருப்பி கொடுக்கறதுக்காக நீங்க உதவி பண்ணுங்க. அது மட்டும்தான் எங்களால கேட்க முடியும். நிறைய கனவு இருக்கு எங்களுக்கு, இன்னும் வாழணும்னு இருக்கு, ஆசை இருக்கு. உங்களால முடியுது 10 ரூபா 10 ரூபா கூட கொடுத்து எங்களை காப்பாத்துங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அருமையான தமிழ் சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகில் போடிமெட்டு என்ற இடத்தில் பேக்கரி கடையில் கூலி வேலை செய்து பிழைத்து வந்த இந்த வாலிபன் ஷிஹாபின் நிலையை பாருங்கள். கடந்த அக்டோபர் மாதம் உடல்நிலை சரியில்லாமல் போனதற்காக அருகிலுள்ள கோலஞ்சேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தலையில் ஒரு நீர்க்கட்டிதான் உள்ளது, அதை அகற்றினால் சரியாகிவிடும் என்றுதான் சொன்னார்கள். அதற்காக மதுரையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் அதன் பிறகு கேரளாவில் உள்ள கொச்சின் ஆஸ்டார் மெடிசிட்டி மருத்துவமனையில் இந்த ஷிஹாபனுடைய மண்டை ஓட்டின் ஒரு பகுதியை தலையிலிருந்து அகற்றப்பட்டது. அதன் விளைவாக அவர் இதயத்திலும் மூச்சுக்குழாயிலும் வயிற்று கால் பகுதிகளிலும் எல்லாம் இரத்தம் தடைபற்று திரும்ப திரும்ப பிளாக் வந்து தற்பொழுது உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் நிலையில் ஆகிவிட்டார். ஷிஹாபுக்கு உடனடியாக மண்டை ஓடை திரும்ப தலையில் வைக்கும் அறுவை சிகிச்சை நடத்த வேண்டியுள்ளது. அதற்கும் அதன் பிறகு செய்ய வேண்டிய மற்ற அறுவை சிகிச்சைகளுக்குமாக 30 லட்சம் ரூபாய் அவசரமாக தேவைப்படுகிறது. இந்த ஷிஹாபும் குடும்பமும் என்ன செய்வார்கள்? இரக்க உள்ளம் கொண்ட தமிழ் சொந்தங்களே, அந்த குடும்பத்தின் நிலையை பாருங்கள். ஒரு பக்கம் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் கணவன், மறுபக்கம் 5 வயதான சிறுமி ஃபாத்திமாவையும் வைத்துக் கொண்டு செய்வதறியாமல் திகைத்து நிற்குகிற இந்த பெண்மணி ஃபௌசியா, இவள் விதவையாகாமல் இருக்க வேண்டும். நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும். கடந்த 3 மாதங்களாக நடத்தப்பட்ட அறுவை சிகிச்சைகளுக்கும் பார்க்கப்பட்ட மருத்துவத்திற்குமாக 27 லட்சம் ரூபாய்கள் செலவாகி உள்ளது. அந்த பிஞ்சு குழந்தையின் முகத்தை பாருங்கள். தற்பொழுது தேவைப்படும் 30 லட்சம் ரூபாய்க்காக பேக்கரியில் கூலி வேலை பார்க்கும் ஷிஹாபு இறந்து விட்டால் அவள் அனாதையாகி விடுவாள். அவள் அனாதையாகாமல் இருக்க உங்களால் முடிந்த சிறிய உதவியை செய்து ஷிஹாபுடைய உயிரை காப்பாற்றுங்கள். இந்த குடும்பத்தை காப்பாற்ற அந்த ஊர்வாசிகள், அந்த ஊர் கவுன்சிலர், பெரியோர்கள், பள்ளி நிர்வாகிகள், பள்ளி இமாம் என அனைவரும் எந்த பாகுபாடும் பார்க்காமல் ஒரே குரலில் நம்மிடத்தில் உதவி கேட்கிறார்கள். நம்மால் முடிந்த சிறிதோ பெரிதோ ஆன உதவிகளை தயவு கூர்ந்து நாம் அனுப்பி வைக்கலாம். நாம் அனுப்பும் ஒவ்வொரு சிறிய உதவியும் ஷிஹாபுடைய உயிரை காப்பாற்ற உதவும், ஃபாத்திமாவை அனாதையாகாமல் இருக்க உதவும். தயவு கூர்ந்து பார்க்காமல் செல்லாதீர்கள், கைவிட்டு விடாதீர்கள். உங்களால் முடிந்த சின்ன உதவியை எதிர்பார்த்து ஷிஹாபுடைய உயிர் போராடி கொண்டிருக்கிறது என்பதை மறவாதீர்கள். தமிழ் சொந்தங்களே, உங்களால் முடிந்த உதவிகளை அவருடைய வங்கி கணக்கிற்கு அனுப்பி வையுங்கள். வீடியோவில் காணுகிற QR கோடை ஸ்கேன் செய்தும் உங்களுடைய உதவிகளை நீங்கள் அனுப்பி வைக்கலாம். நேரடியாக சென்று கூட உதவலாம். எப்படியாவது உயிரை காப்பாற்றுங்கள். அந்த குடும்பத்தின்
இந்த பரிதாப நிலையை காணாமல் செல்லாதீர்கள் தமிழ் சொந்தங்களே. நம்ம வீட்டு குழந்தையா நினச்சி பாருங்க. தன்னுடைய தகப்பனை இந்த நிலைமையில பார்த்துட்டு இந்த குழந்தை இந்த குடும்பமும் எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட கஷ்டம் தெரியும். ஒரு ஆப்ரேஷன் நம்மளால் தாங்கிக்க முடியாத நிலைமையில இவங்க 4-5 ஆப்ரேஷனை கடந்து இனியும் 2-3 ஆப்ரேஷன் பண்ணி இந்த நிலைமையை சரி செஞ்சு இந்த குழந்தைக்காக கொடுக்கணுங்கிறது தான் இப்போ இவங்களுடைய சூழ்நிலை. இவங்க கையில் எதுவும் இல்லை. அல்லாஹ்வின் பெயரால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் உங்களால் எவ்வளோ அதிகமாக முடியுமோ அவ்வளோ கொடுத்து உதவி செஞ்சு இந்த குடும்பத்தை காப்பாற்று.